Welcome to Sri Aishwaryam's Spoken English with loads of happiness from Manimegle Vijayaranga. இந்த வீடியோல நாம பார்க்க போற டாபிக் adjectives and kinds of adjectives. Adjectivesனா என்ன? Adjective is a word which qualifies the noun. இப்போ noun படிச்சிருப்பீங்க இல்லையா? Noun வந்து என்ன? ஒரு name of a person, place, animal or thing. அந்த noun-ஐ பத்தி எக்ஸ்ட்ராவா சொல்றது, அடிஷனலா சொல்றது தான் adjective. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாய்ன்னு சொல்றேன்னா குட் பாய், இன்டெலிஜென்ட் பாய், அது மாதிரி சொல்றோம் இல்லையா? அப்போ அங்கே குட், இன்டெலிஜென்ட் இதெல்லாம் தான் அட்ஜெக்டிவ்ஸ். இப்போ இந்த அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆஃப் 8 டைப்ஸ். அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி, அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி, அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ், இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ், possessive adjective. இப்போ ஒரு adjectives-ஆ பார்ப்போம். Adjectives of quality. Adjective of quality-ன்றது என்ன? இப்போ ஒரு noun-ஓட குவாலிட்டியை, இந்த தரம் சொல்றோம் இல்லையா, அதை பத்தி சொல்றது தான் adjective of quality. For example, Radha is a brave girl. இங்க வந்து girl-ன்றது ஒரு noun. அந்த கேர்ளை எக்ஸ்பிளைன், அதை பத்தி எக்ஸ்ட்ராவா எக்ஸ்பிளைன் பண்ணது பத்தியா அந்த வேர்ட் பிரேவ், அதுதான் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. ஷி ஹாஸ் அ கோல்டன் செயின். இப்போ செயின்ன்றது ஒரு நவுன். இப்போ கோல்டன்ன்றது அந்த செயினை பத்தி எக்ஸ்ட்ராவா சொல்லுது இல்லையா, குவாலிஃபை பண்ணுது. ஸோ அதோட தரத்தை சொல்லுது. ஸோ அதனால அது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. தாஜ்மஹால் இஸ் அ வண்டர்ஃபுல் பில்டிங். பில்டிங்ன்றது நவுன், இங்க வண்டர்ஃபுல்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. இப்போ உங்களுக்கு அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஒரு நவுனோட குவாலிட்டியை பத்தி சொல்றது தான் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. ஓகே, இப்போ அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி பார்ப்போம். அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டின்றது அளவு. இப்போ நம்ம சொல்றோம் ஐ ஹாவ் லிட்டில் மில்க் இன் த ஜக். இப்போ மில்க்ன்றது ஒரு நவுன், இப்போ லிட்டில்ன்றது அட்ஜெக்டிவ், அதோட அளவை சொல்லுது. there is sufficient food for all. ஃபுட்ன்றது ஒரு noun, sufficientன்றது ஒரு adjective. Here it is adjective of quantity, அளவு. I have no water in my water bottle. No water, waterன்றது noun, noன்றது இங்க adjective. Adjective of quantity. water இல்ல அப்படிங்கிறோம். அடுத்தது adjective of number. Adjective of numberன்றது வெறும் நம்பரை மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், there are 3 boys in the class. boysன்றது ஒரு noun. இப்போ 3ன்றது ஒரு adjective. இங்க இது adjective of number. I have no money in my purse. இங்க moneyன்றது ஒரு noun, noன்றது adjective. இப்போ இந்த no வந்து நம்ம adjective of quantityல கூட பார்த்தோம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டிக்கும் அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர்? இங்கே நான் நம்பர்ன்னு சொல்கிறேன். ஏன்னா இதே நோ, சம், இந்த அட்ஜெக்டிவ்ஸ்லாம் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டிக்கும் யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பருக்கும் யூஸ் பண்ணலாம். ப்ரொவைடட் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டியில் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி வரும். இப்போ நோ மில்க் அப்படின்னு சொன்னோம்னா மில்க் வந்து அன்கவுண்டபிள் நவுன். அப்போ நோ வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. இப்போ ஐ ஹாவ் நோ பென் வித் மீ. இப்போ பென் வந்து கவுண்டபிள் நவுன் இல்லையா? இப்போ நோ வந்து இங்க அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பரா வருது. நெக்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ன்றது இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்றது, ஒன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றது. திஸ் கேர்ள் இஸ் மை கசன். தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி இன்டெலிஜென்ட். boys are good players. இப்போ இங்க பாத்தீங்கன்னா பாய்ஸ்க்கு முன்னாடி தோஸ்ன்னு வருது. அதே மாதிரி this, that, these, those, such, yonder, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்தா அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். that sage lives in yonder hills. இப்போ sageன்றது noun, thatன்றது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். yonder hills, அந்த ஹில்ஸ்ல அவர் வாழ்கிறார். ஹில்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், மலைப்பகுதி. யாண்டர்ன்றது அங்கே. ஸோ இட்ஸ் பாயிண்டிங் அவுட், அதனால அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். அடுத்தது பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கு போகலாம். பொசசிவ் என்றாலே
டு ஓன் சம்திங், என்னோடது உன்னோடதுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. மை ஸ்டூடெண்ட் இஸ் வெரி பிரில்லியன்ட். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ன்றது நவுன், மை என்னுடைய, மை, so that is possessive adjective. Her car is brand new. இங்க her car, carன்றது ஒரு noun, her அவளுடையது, so that is possessive adjective. Their house is very big. house என்றது noun, their என்றது ஒரு adjective, so இதெல்லாம் தான் possessive adjectives. அடுத்தது ப்ராப்பர் adjective பார்ப்போம். ப்ராப்பர்ன்றது இப்போ நவுன்ல கூட படிச்சிருக்கோம் இல்லையா, ப்ராப்பர் நவுன், காமன் நவுன். ப்ராப்பர்ன்றது அந்த நேமை மாற்ற முடியாது, அதுதான் ப்ராப்பர். இப்போ ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லவ் இந்தியன் ஃபுட். இப்போ ஃபுட்ன்றது நவுன், இந்தியன் அப்படின்றது ஒரு பிராண்ட் நேம் மாதிரி, அதை மாற்ற முடியாது நம்ம. ஷி லவ்ஸ் சைனீஸ் ஃபுட், சைனீஸ், இந்தியன், இதெல்லாம் வந்து ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். The Turkish Empire was very vast. இங்க எம்பையருக்கு முன்னாடி என்ன வருது, Turkish. The Gandhian ideas were followed by many. Ideas என்றது noun, Gandhian, அது proper adjective. Next வந்து distributive adjective. Distributive adjectiveனாலே each, every, either, neither இது மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலே அது distributive அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்லையும் இதே மாதிரி இருக்கு, அது அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ எவ்ரி சைல்ட் இஸ் அ காட்ஸ் கிஃப்ட். சைல்டுன்றது நவுன், எவ்ரிங்கிறது இங்க அட்ஜெக்டிவ், ஸோ இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். ஈச் ஸ்டூடெண்ட் வாஸ் கிவன் அ சாக்லேட். ஸ்டூடெண்ட்ன்றது நவுன், ஈச்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ், இட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். There are many trees on either side of the highways. Either side. Side என்றது noun, either என்றது adjective. So that is distributive adjective. So next, interrogative adjective. Interrogative என்றது question. இப்போ சொல்றோம் இல்லையா, which color do you like? Color என்றது noun, which என்றது question. So which color do you like? So which is interrogative adjective. Whose saree is this? Saree அப்படிங்கிறது புடவை, அது whose யாருடையது, whose saree. So அந்த நவுனுக்கு முன்னாடியே வருது அந்த interrogative word. So whoseங்கிறது interrogative adjective. Which girl is mischievous? Whose book is this? bookன்றது ஒரு noun, whose என்றது ஒரு adjective, interrogative adjective. So இப்போ டெஸ்ட் யுவர் செல்ஃப்னு எல்லா அட்ஜெக்டிவ்ஸும் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு.